என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இந்த விஷயத்துல நான் எதுக்காகவும் என் மனச மாத்திக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அகிலா மனசுல இடம் பிடிச்சாச்சு. துரோகிகள் கூட்டம். அகில வேற டென்ஷன்ல இருக்கா. நம்ம வேற வரமாட்டோன்னு சொன்ன ஆதிய வர வச்சிருக்கோம். என்ன நடக்க போதுன்னு தெரியலையே. அம்மா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சதில்லம்மா. ஏன்னா நீ இல்லாத குறையே தெரியாம அக்கா என்ன நல்லபடியா பார்த்துட்டு இருக்காங்கம்மா. அக்கா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அக்கா ஆசைப்பட்டபடி பெரியாவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் உங்ககிட்ட வேண்டிக்கிட்டேன். நான் வேண்டிக்கிட்ட மாதிரி அக்காவுக்கும் பெரியாவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. இத்தனை நாளா அகில் அம்மாக்கு தெரியாம இருந்த அக்கா கல்யாணம் இப்போ அகில் அம்மாக்கு தெரிஞ்சு அக்கா செத்து பழிச்சு வந்திருக்காங்க. அகில் அம்மாவோட கோவம் குறைஞ்சு அவங்க மனசு மாறி எப்படியாவது அக்காவை மருமகளா ஏத்துக்கணுமா. அதுக்கு சாமியா இருக்கிற நீதாமா ஏதாவது பண்ணணும். அக்கா மாமா கூட அந்த வீட்டுல சந்தோஷமா வாழணுமா. அம்மா, நான் இது நாள் வரைக்கும் நான் எனக்குன்னு உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லம்மா. இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதாம்மா. அகில் அம்மாவோட மனசை மாத்தி எப்படியாவது அக்காவும் மருமகளா ஏத்துக்க வச்சிருமா. ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? எப்படியும் அகிலா சமையல்காரிய மருமகளா ஏத்துக்க மாட்டா. எதுக்கு போய் அசிங்கப்படணும் தான் வரல. அதான் நடந்திருக்கும். வராமலே போகட்டும். இவன் ஒருத்த மண்டைய பாரு. இவ எதுக்கு இப்ப இறங்கி வரா? அங்கேயே இருக்க வேண்டியதுதானே.
என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்க முன்னாடி இப்படி வந்து நிப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. நான் கனவுல கூட நினைச்சு பார்க்காத வாழ்க்கைய பெரியய்யா எனக்கு கொடுத்திருக்காரு. இதுக்கு நான் எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. அது நாங்க பண்ண பாவம். இந்த வீட்டை கோவிலாவும் உங்களை கடவுளாவும் நினைச்சு வாழ்ந்த மாதிரி பெரியய்யாவையும் நான் கடவுளாதான் பார்த்தேன். நடிச்சு கொட்டு. பெரியய்யா மேல எனக்கு இருந்த பக்தி விசுவாசம் எப்படி காதலா மாறுச்சுன்னு எனக்கு தெரியலம்மா. தகுதிக்கு மீறி ஆசையை வளர்த்துக்க கூடாதுன்னு என் புத்திக்கும் மனசுக்கும் புரிஞ்சுது. அதனாலதான் பெரியய்யாவ மனசுல நினைச்சுக்கிட்டு ஆண்டாள் மீரா மாதிரி வாழ்ந்துடலான்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே என் கையில இல்லம்மா. நல்லா பேசுறடி. உங்களுக்கு எப்படி பார்வதியை பிடிக்குமோ அப்படித்தாம்மா எனக்கும் பார்வதி முதல்ல பிடிச்சது. ஆனா எனக்கே தெரியாம என் மனசுக்குள்ள பார்வதி மேல இருந்த காதல எனக்கு புரிய வச்சது அந்த கடவுள் தாம்மா. பார்வதி மேல உள்ளது அபிமானம் இல்ல, காதல் தானா. நான் இப்போ உன்னை தேடி வந்த மாதிரி பார்வதி இப்போ இங்க வரணும். பெரியய்யா, நடந்ததெல்லாம் மன்னிச்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஆதி, அம்மா, நீ என் வயித்துல இருக்கும்போது எட்டி உதைச்ச. அப்போ அந்த வலியை நான் தாங்கிக்கிட்டேன். அத நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா ஆனா இப்ப நீ என் நெஞ்சில் எட்டி உதைச்சிட்ட. இந்த வலியை என்னால தாங்கிக்க முடியல. அதுக்காக என்னால உன்னை தூக்கி எரிஞ்சிட முடியாது. ஒரு அம்மாவா எனக்கு என்னோட சந்தோஷத்தை விட என் மகனோட சந்தோஷம் முக்கியம். ஐயோ, ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியா, நான் இப்போ உங்களை வீட்டை விட்டு வெளியில போன்னுதான் சொல்லணும். மத்தவங்களோட பார்வைக்கு நான் கம்பீரமான அகிலாண்டேஸ்வரியா இருந்தாலும்
நானும் ஒரு தாய் தானே. அதனால மகனோட சந்தோஷம் முக்கியம்னு நினைக்கிறேன். இந்த அம்மாவால உன்னை எப்படி வெளியில போன்னு சொல்ல முடியும்? அப்போ இவ இந்த வீட்ல தான் இருப்பாளா? எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நீ பண்ணிக்கிட்டதால உனக்கும் எனக்கும் அம்மா மகன் உறவு இல்லாமல போயிடும். ஆனா அதுக்காக நான் இவள மருமகளா ஒரு நாளும் ஏத்துக்க முடியாது. மாப்பிள்ள, இது நான் எதிர்பார்த்தது தான் மாமா. ஒரு மகனா அம்மாவோட கோவத்தில் இருக்கிற நியாயத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியும். அம்மாவோட கோவம் குறைஞ்சதும் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை அம்மா கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுப்பாங்க. பார்வதியை மருமகளை ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்ன அம்மாவை பார்வதி தான் என் மருமகன் நான் சொல்ல வைக்கிறேன். சொல்ல வைப்ப. நீங்க கவலைப்படாதீங்க. நீ வா பார்வதி. இவ்வளோ நடந்தும் வீட்டை விட்டு துரத்தலையே. உட்காரு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் இது என்னோட ரூம் மட்டும்தான். ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து இது நம்ம ரூம். உன் கழுத்துல தாலியையும் மனசுல ஆசையும் மறைச்சு வச்சுக்கிட்டு என்னை பார்க்க இத்தனை நாள் இந்த வீட்டுக்குள்ள வந்து போயிட்டு இருந்த. இனிமேல் அதுக்கு அவசியம் இல்லை. என்னோட மனைவியா நீ இங்கேயே இருக்கலாம். இத்தனை நாள் நம்ம ஆசைப்பட்டு காத்துட்டு இருந்த வாழ்க்கை இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது நம்மளோட வாழ்க்கை. இது நம்ம சந்தோஷமா வாழணும். அம்மா பேசின எதையும் மனசுல வச்சுக்காத. அதை பத்தி நீ கவலையும் பட வேண்டாம். அது என்னோட பிரச்சனை. அதை நான் பார்த்துக்கிறேன். இனிமே நான் உன் முகத்துல எப்பவும் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் மட்டும்தான் பார்க்கணும். ம்? என் மேல இவ்ளோ அன்பும் பாசமும் வச்சிருக்கிற உங்களை ஏமாத்திட்டு விஷம் குடிச்சு சாக போனேன்னா எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருப்பேன். தயவு செஞ்சு
என்ன மன்னிச்சிருங்க மாமா. உட்காரு.